எனக்கும் இந்த சத்தியலோகத்திலே பிரம்மதேவன் என்றும் பிரம்மதேவ கடவுள் என்று பெயர் பெற்று வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் என்னுடைய வேலையும் படைக்கும் தொழிலை கண்டவன். ஆமாம், நான் வந்து விட்டேன். என்னுடைய மனையை பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். சத்தியலோகத்தை ஆளக்கூடிய படைக்கும் பரம்பொருளாகிய பிரம்மதேவருக்கு மனைவியாக சரஸ்வதி என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அடுத்த சென்று என்னுடைய சாமியை சந்திப்பது வழக்கம். சுவாமி Save us,
அன்பு உணவி சரஸ்வதி மனதார வாழ்த்துக்கள் சுவாமி. என்றென்றும் சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். கலைவாணி, உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியும்? எதற்காக சுவாமி? நீண்ட நாட்களாக உன்னை பார்த்து ரொம்ப நாட்களாக. அப்படியா? ஆமா, நீ நானும் உல்லாசமாக இருக்க வேண்டும் சுவாமி. ஆமாம். இன்பம் இன்பம் என்ற உல்லாச படகில் ஏறி அன்பு என்ற புதையிலை அடைய வேண்டும் சுவாமி. ஆமா, ஆமா. அது மட்டும் கிடையாது. தினந்தோறும் படைக்க தொழிலை கற்றவன் நான். ஆமா. இந்த படைக்க தொழிலை கற்று விட்டு ஒரு பக்கம் வைத்து விட்டு இருவரும் உல்லாசமாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. இருக்கலாமே. எப்படி? இருவரும் இப்படியே சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமா. அப்படியா? சரி, இருவரும் சந்தோஷம் இருந்தால் மட்டும் போதாது. தினந்தோறும் படைக்க தொழில் கட்டவன் நான். இப்பொழுது படைக்க தொழில் எடுத்துக்கொண்டு போய் போகலாம்.
அவருடைய மனைவி சரஸ்வதி அங்கு சென்றால் வழி கிடைக்கும் என்று உரைத்தாரே நாரத முனிவர். அப்படி இருக்கின்ற பொழுது நானே பத்னி என்பது உண்மையானால், உத்தமி என்பது உண்மையானால், என் கணவனை நினைத்து வாழ்வது உண்மையானால், சத்தியலோகத்தை ஆளக்கூடிய நான்முக தேவனும் சரஸ்வதி அம்மையும் திருலோகத்தை கேட்டு வர வேண்டும். தீர்க்க சுமங்கலிப்பவா, தீர்க்க சுமங்கலிப்பவா, தீர்க்க சுமங்கலிப்பவா. மகளே, பூவும் பொட்டோடும் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். மகளே, என்னை வணங்கிய காரணம் என்ன? காரணம் சொல்லு. சுவாமி, நான் யார் தெரியுமா? நீ யார்? நான் யாருடைய மனைவி தெரியுமா? யாருடைய மனைவி நீ? மணிமந்திராபுரி நாட்டை ஆளக்கூடிய என்னுடைய கணவர் பெயர் மதனபாலன். மதனபாலன். அவருடைய மனைவி என்னுடைய பெயர் சவுந்தரவள்ளி.
தீர்க்க சுமங்கலி பவா என்று நீங்கள் இருவரும் வாழ்த்தினும் ஆனால் இப்பொழுது என்னுடைய கணவர் உன்னுடைய கணவர் எந்த நிலையில் இருக்கிறார் தெரியுமா? என்ன நிலையில் இருக்கின்றார்? நீ சொல்வது உண்மையா? என்ன இது? திருமணமாகி நானும் என் கணவரும் ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழவில்லையே. ஒருவருடைய முகத்தை ஒருவர் சரிவர பார்க்கவில்லையே. அநியாயமாக என் கணவர் உயிரை கவர்ந்து விட்ட சுவாமி, நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவா என்று உரைத்தீர்கள். ஆமா, நான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றால் என் கணவருக்கு உயிரை கொடுங்கள். எனக்கு மாங்கல்யம் புத்தி ஏதாவது கெட்டு போயிருக்க உனக்கு? சுவாமி சௌந்தரவல்லி, உன்னுடைய கணவன் எப்படி இருக்கின்றான்? இப்பொழுது இறந்து விட்டு இருக்கின்றான். அவனுக்கு உயிர் பெற்று நான் எப்படி கொடுப்பது? என் கணவரை படைத்தது நீங்கள் தானே. நான் படைக்கும் தொழிலை கட்டவன் நான் தான். அப்படி என்றால் உயிரை கொடுப்பதும் நீங்கள் தான். உயிரை கொடுங்க. படைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை, உயிரை கொடுப்பது என்னுடைய வேலை கிடையாது. சுவாமி சொல். கருணை என்பதே இல்லையோ? ஒரு பெண்ணாக பிறந்தவள் கணவனை இழந்து கலங்கி நிற்கிறேன், கதறி அடைகிறேன். இரக்கம் என்பதே இல்லாமல் இருக்கின்றாய். நீங்கள் கடவுள் தானே? கடவுள் தான். ஒரு உயிரை படைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. இருந்து கிடக்கின்ற உயிருக்கு ஏன் கணவருக்கு உயிரை கொடுக்க சக்தி உனக்கு இல்லையா? சுவாமி, அம்மா தாயே, நான் முகதேவி தாயே சரஸ்வதி அம்மா, பாமர மக்களுக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் கல்வியை ஓதக்கூடியவள் கலைவாணி சரஸ்வதி சாரதம்மா, அப்படி என்றால் உன்னை அழைப்பார்களே. தாயே, உன்னை போல நானும் ஒரு பெண் தானே அம்மா. பெண் என்றால் பேயும் மன இறங்கம் என்று உரைத்திருக்கிறார்களே. உண்மைதான் அம்மா. இரக்கம் என்பது உனக்கு இல்லையா தாயே? அம்மா, உன்னுடைய கணவரை எப்பொழுது எப்படி இருக்கின்றாய்? இறந்து கிடக்கிறார். அதனால் உன்னுடைய கணவருக்கு உயிர் எங்களால் தர முடியாது. இதை உரைப்பதற்காக கணவன் மனைவி இருவரும் விட்டு பூலாக வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். உயிரை கொடுக்க முடியாது என்றால் முடியாது. இதை எடுத்து நீங்க இருவரும் அகற முடியாது. ஆமா, மீண்டும் போக வேண்டும். நாங்கள் சத்தியலோகம். என்னுடைய கற்பின் தன்மையா நான் பத்திரிகை என்பது உண்மையான உத்தமையானது உண்மையான இதை எடுத்து உங்களுக்கு இருவரையும் கட்டுப்படுத்த நான் கற முடியாது. இருவரும் நீங்கள் சௌந்தரவல்லி, நீ பேசுவது மிக மிக தவறு. நான் சென்று சத்தியலோகத்தில் படைக்கும் தொழிலை கற்றவன் நான். இந்த பூலோகத்தில் இருந்தால் சத்தியலோகத்துக்கு நான் போக வேண்டும். வழியை விட நாங்கள் சென்று நான் பேசுவது தவறா? ஆமா, வந்து உங்களை அழைத்து உங்களுடைய பாதத்தில் விழுந்து தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்த உரைத்தது யார்? நான் தான் உரைத்தேன். என்னுடைய மனைவி உரைத்தாள். எதனால் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று உரைத்திருக்க? ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு திருமணம் ஆனதோ ஆகவில்லையோ, எந்த நிலையில் இருக்கின்றாலோ எப்படி இருக்கின்றாலோ, கண்ட உடனே தீர்க்க சுமங்கலி பவா என்று உரைத்தது நீங்கள் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது உயிரை கொடுக்குது நீங்கள் தான். உயிரை கொடுங்கள். என்ன இது? நீ பேசுவது முறையே கிடையாது. உன்னுடைய கணவன் இறந்து போயிருக்கணும் என்று எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உன் கணவன் இறந்திருக்கிறான் என்று நீ தான் இப்பொழுது உரைத்தாய். படைத்தவனுக்கே இறந்து விட்டார் என்று தெரியவில்லை. ஆமா, உயிரை கொடுக்க முடியாது. முடியாது. சுவாமி, சொல். இந்த இடத்தை விட்டு நீங்க நகர முடியாது. நீ உன்னுடைய மனைவியே இதே இடத்தில் உங்க இருவரையும் கட்டி போட போகுது. இது நியாயமா சௌந்தரவல்லி? படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும். மீண்டும் சத்தியலோகம் போக வேண்டும். வழிய விடு. எனக்கு விடை தெரியாமல் இந்த இடத்தை விட்டு நீங்கள் நகரவே முடியாது. என்ன என்ன சௌந்தரவல்லி, நீ பேசுவது முறையே கிடையாது. படைக்கும் தொழிலை செய்யவனை இங்கே பூலகத்தில் கட்டி போட்டு விட்டால் அங்க நின்று விடமாச்சு. படைக்கும் தொழில் என் கணவருக்கு உயிர் கொடுக்க முடியாது. கட்டிவிட முடியாது. முடியாதா? முடியாது என்ற எடுத்து விட்டு போக முடியாது. அவர்கள்